SmileyTrips.com, the domestic and international tour expert. அந்தமானில் அடுத்தடுத்து 4 முறை நிலநடுக்கம், வீடுகள் குலுங்கியதால் பொதுமக்கள் அச்சம். தெப்பக்காட்டில் பழங்குடியின மக்கள் பகுதிக்கு வருகை தந்த பிரதமர் மோடி ஆஸ்கர் விருது வென்ற ஆவணப்படத்தை சந்தித்தும் உரையாடினார். தெப்பக்காடு முகாமிற்கு சென்ற பிரதமர் மோடி யானைக்கு கரும்பு கொடுத்து மகிழ்ந்தார். புலிகள் நலத்திட்டத்தின் 50 ஆண்டு நினைவேந்தல் விழாவை மைசூருவில் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. இந்தியாவை காப்பாற்றியது மட்டுமின்றி அது செழிக்க சிறந்த சுற்றுச்சூழல் அமைப்பையும் அளித்ததாக பேச்சு. தென்னக பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார் பிரதமர் மோடி. பாரதிய ஜனதா மத்திய கமிட்டியுடன் கர்நாடக தேர்தல் குறித்து ஆலோசனை. கர்நாடகாவில் எஞ்சிய 58 தொகுதிகளுக்கு பட்டியல் தயாரிப்பில் காங்கிரஸ் மும்முரம். டெல்லியில் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் ராகுல் காந்தி ஆலோசனை. சட்டமன்ற செயல்பாடுகள் நிர்வாக ஒழுங்கை கெடும் செயல்களில் ஆளுநர் ஈடுபடுவதாக எழுந்த குற்றச்சாட்டு. ஆளுநருக்கு குடியரசுத் தலைவர் மத்திய அரசு உரிய வழங்கியுறுத்தி பேயில் திங்கட்கிழமை தனி தீர்மானம். சிஆர்பி தேர்வை நடத்த கோரி மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ஹிந்தி பேசாத மாநில இளைஞர்களும் சிஆர்பிஎஃப் பணியாற்ற சம வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் வலியுறுத்தல். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. காலத்துக்கு ஏற்ப எடப்பாடி பழனிசாமியை எப்போது எங்கு சந்திக்க அங்கு பிரதமர் மோடி சந்திப்பார் என்றும் விளக்கம். ராகுல் காந்தி எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பதற்கு கடும் எதிர்ப்பு. தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என KS அழகிரி அறிவிப்பு. பல்பிடுங்கியாரம் தொடர்பாக நாளை விசாரணையை தொடங்குகிறார் உயர்மட்ட குழு விசாரணை அதிகாரி அமுதா. பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் வந்து சாட்சியம் அளிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. அரசினர் கூர்நோக்கத்தில் இருந்து 12 சிறுவர்கள் தப்பியோட்டம், தேடிப்பிடிக்க மாநகர காவல்துறை தீவிரம். திண்டுக்கல்லில் காங்கிரஸ் எம்பி பங்கேற்ற நிகழ்ச்சியில் வாக்குவாதம். பேசியதற்கு பாஜக நிர்வாகி எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் தொடர்புடையவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு சன்மானம். பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் அறிவிப்பு. தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பும் பொதுமக்கள் பரனூர் சுங்கச்சாவடியில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். 10 ரூபாய்க்கும் கீழே சரிந்த தக்காளி விலை. வயலிலேயே தக்காளி செடிகளை அழிக்கும் விவசாயிகள். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும். வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 2 மூதாட்டிகள் உயிரிழப்பு. 2 பேருக்கும் இணை நோய்கள் இருந்தது. அமேசான் நிறுவனம் அனுப்புவது போல் கிஃப்ட் அனுப்பி பண மோசடி. பொதுமக்களுக்கு சைபர் காவல்துறையினர் எச்சரிக்கை. திருவண்ணாமட்டத்தை 2ஆக பிரிக்க கோரிக்கை. பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம்.
சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை கோரிக்கை. மீட்டர் கட்டணத்தை உயர்த்த கோரி சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம். சுங்க கட்டணம் செலுத்த மறுத்து தமிழக வாழ்வுறு கட்சியினர் வாக்குவாதம். ஆத்தூர் சுங்கச்சாவடியில் நாற்காலிகளை உடைத்து தகராறில் ஈடுபட்ட சிவி வெளியீடு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கோடை மழை. வெப்பம் தணிந்ததால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. விழுப்புரம் அருகே நடுவர்களிடையே மோதல். மீன்பிடியில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் படுகாயம். அமெரிக்காவின் நியூயார்க் சென்றடைந்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். சர்வதேச நிதியம் மற்றும் G20 மாநாடுகளில் பங்கேற்கிறார். ராஜஸ்தானில் சொந்த அரசை கண்டித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சச்சின் பைலட் உண்ணாவிரதம். ஊழலுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தல். பிரதமரின் முத்ரா திட்டத்தை புகழ்ந்து இஸ்ரோ டுவிட்டரில் பதிவிட்டதற்கு காங்கிரஸ் கண்டனம். ஆளுங்கட்சியின் அரசியல் ஊதுகுழலாக மாறிவிடக்கூடாது என்று ஜெய்ராம் ரமேஷ் கருத்து. தைவான் பகுதியில் ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டுள்ள சீனா. பதிலடி தர துருப்புகளை நகர்த்தும் தைவான். SmileyTrips.com, the domestic and international tour expert.